ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பேன் எடுத்து வச்சாச்சு. முதல்ல அதுல ஊத்தணும் ஆயில். இதுதான் என்னுடைய சீக்ரெட். அடடா பினாக்கி, சும்மா பிச்சு உதறியே. ஆஹா, இது ஏன் கையை விட்டு Don't worry, Pinaki. Wife here, when happy is here. happy. என்னுடைய பிரசன்டேஷனை பாருங்க. Pinaki, உங்களுடைய வீடியோ தான் வைரல் ஆயிடுச்சு பாருங்க. நான் வைரல் ஆயிட்டேனா? பினாக்கி அற்புதமா சமைச்சு வச்சிருக்கிற இந்த ரெசிபி ஒட்ட பூத உலகத்தையே சொல்ல ஆட்சி படைச்சிருக்கு. ஆன்டி நான் பல நாட்கள் கிச்சன்லயே இருந்திருக்கேன். அதான் நான் இன்னைக்கு என் கஷ்டத்தை பார்க்கிறேன். பினாக்கி வைரல் 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 அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு. பினாக்கி வைரல் வேர்ல்டு ஃபேமஸ். உடனே ஒரு லைக் கொடுத்துடலாம். பினாக்கி லைக்ஸ் பாப்பா ஹலோ ஹலோ ஹலோ, நான் பூசாதிரி பாபு பேசுறேன். இன்டர்நேஷனல் பியூட்டி அசோசியேஷனோட பிரசிடென்ட். பிடிக்கலன்னா போன வச்சிருக்குமா? வணக்கம் பூதாத்ரி பாபு அண்ணே. ரொம்ப நாளாவே உங்களோட மீட்டிங் நடத்தணும்னு ஆசையா இருந்தது. பண்ணலாம், மீட்டிங்க பண்ணலாம். நாளைக்கு நான் லஞ்சுக்கு பூட்டி அவங்களுக்கு வரேன். மாஸ்டர் செஃப் பினாக்கியோட கையில சமைச்சு சாப்பிட போறேன். எதுக்கு பினாக்கி? இந்த பினாக்கி பையன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. பினாக்கி லைக்ஸ் இப்போ கல்லாட ரெண்டு மாங்காய் விழப்போகுது. என்ன நடக்கும்? நாம என்ன பண்ணுவோம்? Pinaki, ஒரு பேட் நியூஸ். நீ உடனே பயனாயிட வீட்டுக்கு போயாகணும். அதுவும் சமைக்கிறதுக்காக. பயனாயிட வீட்டுக்கு நீ பயனாயிரம் முன்னாடி சமைச்சு காட்ட வேண்டியது இருக்கும். ஈஸியை ஒருக்கி ஒரு வேலை ஊர்ல இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எதுவும் ஆகாது. மாஸ்டர் செஃப் பினாக்கி எல்லாத்தையும் பார்த்துப்பான். Don't worry guys. நான் என்னுடைய கிச்சன்ல இந்த சாப்பாட்டை நான் பல முறை சமைச்சிருக்கேன். அந்த கிச்சன்ல வித்தியாசமா எதுவும் இருக்காதே. வெல்கம் மாஸ்டர் செஃப் உடைய ரகசியத்தை பத்தி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் இல்லையா? ஐ மீன் அதாவது பினாக்கி லைவா சமைக்காத இவங்க எல்லாரும் அது கவனிச்சு பார்க்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹாய் பினாக்கி பா, உன்னை சந்திச்சதுல ஹாப்பி. நான் எல்லாரையும் பாராட்டி தள்ளிடுவேன். நான் உன் கையால சமைச்ச கப்பாப்டா கோஃப்டாவை சாப்பிடுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆமா, இது என்னது? இல்ல அங்க பண்ணவங்க போஸ்டா பண்ண தெரியாதா? இது எல்லா ஊர்களுக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெஷ் டிஷ் ஆச்சே. இப்ப நான் சொன்னதை நான் செய்தானே அண்ணே? You were right. ஓ, அந்த கஃபாத்தா கோஃப்டாவா? கண்டிப்பா பண்ணிடலாம். அதுல நான் பயங்கர எக்ஸ்பர்ட். இப்பவே ஆரம்பிக்கிறேன். பின்னாடி வாசனா இன்கிரீடியன்ட்ஸ்ல எங்க போச்சு? இதுதானே சார். நான் இதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நீ இந்த டிஷ் பண்றதுக்காக அந்த பாக்ஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். உன்னோட வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா? ஆனா எனக்கு அது வாங்க வந்து உட்காருங்க. நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து மார்க்கெட்டில பத்தி பேசி முடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான டீல். இந்த புது உலகத்துக்கும் எனக்கும் முக்கியமான டீல். இப்ப என்ன பண்றது பினாக்கி? அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பினாக்கிக்கு உதவி செய்யலாம். மொத்த பூத் வந்து இங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு முதல்ல தேவை மசாலா.
இதுதான் பூத்தியா இன்கிரீடியன்ஸ சாப்பிட நமக்கு இன்ட்ரெஸ்ட தூண்டி விடுது. இந்த மசாலா பாக்ஸ் என்ன ஆகாயத்துல பறக்க விடுது. அட ஒண்ணு இல்லைன்னே, உங்களுக்காக கிச்சன்ல ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் இன்னைக்கு பினாக்கி நமக்கு மாட்டினது மட்டும் கிடையாது, இந்த மொத்த பூத உலகத்துக்கிட்டையும் மாட்டி சும்மா தவிக்க போறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பூதுங்க தானா? இதுல நான் என்ன செய்ய? இது எப்படி நான் குடிக்க? பாத்துங்க, இது எனக்கு குதிரி போடு. இவர் ஜாலியா பாக்கல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. உனக்கு நிறைய டிஸ்லைக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பினாக்கி. அதை விட பூத்தாந்திரி போக நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒருவேளை என் சாப்பாடு அவருக்கு பிடிக்காம மட்டும் போச்சுன்னா கர்நாயக்கு எனக்கு கபாபே கோப்தா மாதிரி ட்ரை பண்ணிடுவாரு. பினாக்கிக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவையாகிருக்கு. ஓகே, ஓவரா போகுது. இப்ப நான் முதல்ல ஒளிஞ்சுக்கணும். ஆஹா, கடாயில மசாலாவை போட்ட உடனே மூக்க தொலைக்குது. இதுங்களை கண்ட்ரோல் பண்ண நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அடடா, கொலையில தண்ணிக்கு பதிலா காத்து வருது. ஐடியா, வெஜிடபிள்ஸும் மசாலாவும் எப்பவுமே பாக்ஸ் குள்ளதான் இருந்தாகணும். இந்த பூத் வேர்ல்ட்ல டர்னைட் மாதிரி ஒரு பாப்புலர் கிடையவே கிடையாது. யாரும் இருக்க சான்ஸ் இல்ல. நல்ல வேளை நீ மாஸ்டர் செஃப் பினாக்கிய இங்க கூப்பிட்டுருக்க. எனக்கு சாப்பாடு புடிச்சு போயிடுச்சுன்னா நல்ல ஊர்ல நான் எல்லாரையும் பாராட்டி தள்ளிடுவேன். சாப்பாடு மட்டும் சரியில்லைன்னு வையே, அவ்வளவுதான். எதிர்க்க நிக்கிறவனை ஒரு வழி பண்ணிடுவேன், கேவலப்படுத்திடுவேன். பினாக்கி சமைக்கும் போது இந்த கபாபே போஸ்டேவ சொதப்ப வச்சுட்டான்னா நான் போட்டிருக்க டீல் மொத்தமா கேன்சல் ஆயிடுமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆஹா, இது மறுபடியும் பறக்குதுங்க. பினாக்கி உன்கிட்ட அதிக நேரம் இல்ல. என்ன செய்ய? பேக்கிங் சோடா, இது ஒர்க் அவுட் ஆகிடும். இப்ப என் வேலையை நான் காட்ட போறேன். இப்ப நீங்க எங்க பறந்து போறீங்க? இங்க வா. தலைவரே, உங்க மைக்ஸ் வந்து இது யாரோட கூட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. இந்தாங்க இந்தாங்க, இது பூத் வேர்ல்டோட ஸ்பெஷல் ஜோக். குடிங்க. நான் இப்ப வந்து பூத உலகம் எப்பவுமே என் கண்ட்ரோல தான் இருந்து ஆகணும். ஏன் சொல்றேன்னா, லைவ் டெலிகாஸ்டிங் போயிட்டு இருக்கு. இங்க வந்திருக்க அந்த அண்ணன் என்ன திட்டக்கூடாது. அதனால நீ இப்ப பண்ற பினாக்கி டிஷ் எப்படியாவது சூப்பர் ஹிட் பண்ணணும். இருக்கிற பூதங்கள் 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாரையும் கோப்தாக்கி காட்டுவாங்க. இவங்க எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் கவனிக்கல. ஜோஸ் எப்படி இருந்தது சார்? ஒரு செகண்ட். எக்ஸ்பிரஷன். தேங்க் யூ ஹாப்பி, யூ ஆர் எ ஜீனியஸ். உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ? ஒன்னோ ஹாப்பியோட ஹெல்ப் இல்லாம இதை எப்படி நான் கட் பண்றது? ஒன்னோ, இது என் கையை விட்டு நழுவி போகுது. மான பிரச்சனை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. நான்
நான் இன்னைக்கு மாஸ்டர் செஃப் பினாக்கி ஸ்பெஷல் கஃப் கஃபாத்தே கோஃப்தா பண்ணிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது என்ன? இது பார்க்க அப்படியே என்ன மாதிரியா இருக்கு? இது சூப்பரான டிஷ். ரொம்ப நல்லா இருக்கு. தர்நாயக் சார், நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா பண்றேன். பூட்டாந்திரி பாபுக்கு சந்தோஷம். சொல்லு பினாக்கி பாபு, நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க இவரை தான் பாராட்டணும். இவர் தான் சொன்னாரு எக்ஸைட்மெண்ட்டா அதிகமாக்கி சமைச்சிடுன்னு. அப்பதான் பூத்தாத்திரி பாபு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாருன்னு. தேங்க்யூ சார், நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப பிரமாதம் வயநாயக்கன். நம்ம டீல் முடிஞ்சாச்சு. ரொம்ப நன்றி அண்ணே.